தாத்தா கடைசியாக நான்கு ஒரு ஆட்டம் ஆட சொன்னான் தாத்தா. தாத்தா எங்கள் ஐவருக்குரிய யாக பத்தினி அந்த சோபதையை வைத்து ஆட சொன்னானே. ஒரு பேத்தி ஒரு பெண்ணு அவளை வச்சு ஆடலாமா சூதுல? என்ன பண்ணுவ? அவனுக்கு அழிவு காலம் வந்து விட்டது. அதனால சொல்லி பார்த்தா நம்மளாம் பேச முடியல. பேச முடியாது. நீ பேசினா எடுபடாதாங்க. சட்டம் சட்டம். ஆமா ஆமா கர்மா. தாத்தா வெற்றி அடைந்தாயா? இந்த ஆட்டத்திலையும் நான் தோல்வி கண்டு விட்டேன் தாத்தா. ஒரு ஆட்டத்தில் வெற்றி அடையல? இல்லை தாத்தா. அதன் பிரகாரம் தாத்தா எங்க தேவியானது ஒரு ஆட்டம் வைத்து தேவியும் அது ஆடி தாத்தா என்ன எங்கள் அடிமதனத்தை நீக்கிவிட்டது தாத்தா. எல்லாம் போச்சு. நீ செய்த தான தர்மத்தை வச்சு ஆடியது. அதை வைத்து ஆடிய உடனே தாத்தா பொம்பளை ஒரு பேத்தி என் பேத்தி வெற்றி அடைஞ்சிருக்கா. நீ என்னடா செஞ்சிருந்தீங்க? எங்கள் அடிமதனத்தை நீக்கிவிட்டது எங்கள் தேவியானது. ரைட்டுப்பா ரைட்டுப்பா. அது ஓடி விடவில்லை தாத்தா. எங்கள் தேவியான சௌபாதையை தாத்தா அவன் தம்பியாகிய தூசுவாசன் என்று சொல்லக்கூடிய அவன் துச்சாதனனை விட்டு இந்த ஹஸ்தினாபுரம் 60,000 வீதியிலும் செண்டி என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை எங்கள் தேவியாகிய கூந்தலில் மாட்டி அவன் தர 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 வெளியிட்டு வந்தானே. அப்படியா? 5 பேர் இருந்து ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறான். என்னடா பணம் விடு. 4 பேர் இருக்கிறான். அதுல ஒருத்தன் சரியான பலுவான ஆளு. அவனே கம்மனுக்குறான். என்ன நடந்துச்சு? அதானே அது ஓடி விடவில்லை தாத்தா. ஹஸ்தினாபுரம் 60,000 வீதியிலும் சிகைப்பிடித்து இழுத்து புரட்டி போட்டு அடித்தான் தாத்தா. அதன் பிறகு அது ஓடி விட்டிருந்தாலும் பரவாயில்லை தாத்தா. கடைசியாக ஒரு வேலை செய்தான் தாத்தா. என்ன வேலை? இந்த 18 அடி உயரமான மணிமா மேடையில் ஏற்றி தாத்தா எங்கள் தேவியான திரௌபதியை அவன் தாத்தா மானபங்கம் செய்தானே தாத்தா. அவன் சேலையை உரிந்தான் தாத்தா. பேத்தி அசைக்க கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கீதுரா பின்னாடி பலம். ஓடிவிடவில்லை தாத்தா. பேத்தி அவமானப்பட்டாளா? எங்கள் ஐவர் ராஜாக்களிலும் எங்களால் எங்கள் தேவியை மானத்தை காப்பாற்ற முடியவில்லை. எங்கள் உலக ரச்சகனான மாமா கோபால கண்ணன் கண்ணா வர வேண்டும், கோவிந்தா வர வேண்டும் என்று இரு கரத்தை கூப்பி எழுதது எங்கள் தேவியானது. அப்படியா? எங்கள் மாமா உலக ரட்சகன் மறைவிடமாக நின்று மாடாத துகிலளித்து எங்கள் மானத்தை காப்பாற்றினார். ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாற்ற முடியல. பகவான் காப்பாற்றிருக்கிறார். பேத்தி அவளுக்கு உஷார்படுத்திக்கிறான். நம்ப கூடாது. அப்புறம் அதன் பிறகு ஒரு விடவில்லை தாத்தா. சூதில் தோற்றவர் தோற்றவரே என்று முற்றிலிக பத்திரம் எழுதி அதிலே தாத்தா பணம் 12 ஓராண்டு அஜாதம் 13 கழித்து வந்தால் குந்தி மக்களுக்கு நாடு நாடு இல்லை என்றால் இதுவரை காடு என்று ஓடு 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 எங்களை கையொப்பம் வாங்கி தாத்தா அழிவில்லா சொந்தமா கரத்தை ஒப்படைத்து விட்டு
சைலேஷ். வாணி தாத்தா வனம் வந்து இருக்கிறான். இந்த வன சஞ்சாரம் வந்தோமே தாத்தா. வேறா இந்த வனத்திலே எங்களை வைத்து ஓராண்டு காலமாக இருக்க வேண்டும் தாத்தா. வேறா தாத்தா வந்தாருல்ல? நான் வந்து விட்டேன் அல்லவா? இந்த பாலைவனம் சோலைவனமாக மாறும். நான் வந்துட்டு இல்ல உங்களை ஆதரிக்கிறேன். நீ ஒரு புறம் தம்பிமார் கருத்தை அருந்து மறுபடியும் அழைக்கிறேன் உன்னை. நீ அப்படியே ஆகட்டும் தாத்தா. ஒரு புறம் இரு, ஒரு புறம் இரு, ஒரு புறம் இரு. ஏய் வீமா, காலத்திற்கு உனக்கு அறிவு இருக்கா? என்னென்ன நடந்திருக்கு பாதத்தை பண்ணிக்கிறான். ஏண்டா ஒரு பெண்ணை கொண்டு வந்து அம்பலமான மேடையேற்றி வச்சிரபகம் கலந்திருக்கிறான். வீரம் எங்க போனது? உன் கதை எங்க போனது? ஏண்டா அவனை தட்டி கேட்க வேண்டியதானே? கதையை வாங்கியிருந்தேன் என்றால் அப்படியா? அண்ணாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தாத்தா ஓ தர்ம வார்த்தைக்கு என் கை கட்டி வாய் புலந்து அமைதியாக இருந்து விட்டோம் தாத்தா. இந்த வனத்தில் வந்து வன சஞ்சாரம் செய்யுங்க. அண்ணன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வேறா உன் கருத்து என்ன கூறு? உன் கருத்தை செய்து முடிக்கிறேன். அண்ணா மணிமகனும் தரித்து மீண்டும் நாடாள வேண்டும். அப்படியா? எங்கள் தேவையானவள் விரித்த கூந்தலை ஒருமனதாக முடிக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவர்கள் செய்த சபதங்கள் நிறைவேற வேண்டும். அப்படியா? களத்தில் இருக்கும் கதைக்கு வேலை கொடுக்கணும். அப்படியா? ஓராண்டு காலம் இந்த வனத்திலே வைத்து ஆதரிக்க வேண்டும். வேறா என்னுடைய கருத்து. தாத்தா வந்து விட்டு இல்ல அப்படியே ஆதரிக்கிறேன். கதைக்கு வேலை கொடுக்கிறேன். நீ ஓய்விடு, ஓய்விடு. போய் வா, போய் வா, போய் வா, போய் வா. வணங்காதங்கடா, கோபம் அதிகமாகி விட்டது. உன் வில்லு எங்க போனது? ஒரு பெண்ணை கொண்டு வந்து அம்பலமான மேடையில் ஏற்றி அசிங்கப்படுத்துறானே. அண்ணாவின் நாவுக்கு கட்டுப்பட்டு கையில் வேப்பிலை எடுக்க வேண்டும் நேரம் வந்து விட்டது தாத்தா. உன் காந்திபல் எங்க போனது? விட்டு பஞ்சாய் செய்திருப்பேன். எங்கள் அண்ணன் தொடுத்திருந்தான் என்றால் அத்தினாபுரமே தீப்பிளம்பாக இருந்து சாம்பலாய் போயிருக்கும். அண்ணாவின் நாவுக்கு கட்டுப்பட்டு ஒருங்கள் தம்பிமார்களே, ஒருங்கள் தம்பிமார்களே என்று எங்களை கைகளை கட்டிவிட்டார் அண்ணா. அப்படியா? நாங்கள் என்ன செய்வது தாத்தா? அப்படியா? பேரா தாத்தா உன் கருத்து என்ன? கருத்தின் வண்ணமே செய்து முடிக்கிறேன் தாத்தா. பேரா அண்ணா பழையபடி மணிமாமணி சொட்டி நாட்டை ஆள வேண்டும். அப்படியா? எங்கள் தேவி விரித்த கூந்தலை முடிக்க வேண்டும். அப்படியா? நாங்கள் ஆளுக்கு ஒரு சபதம் செய்தோம். ஆமா. எங்கள் சபதம் நிறைவேற வேண்டும். அப்படியா? இந்த ஓராண்டு எங்களை வைத்து ஆதரிக்க வேண்டும் தாத்தா. பேரா தாத்தா அதான் வந்துட்டு இல்ல. ஆமா. உன் காண்டிபத்திற்கு வேலை உண்டு. உன்னை வச்சு ஒரு ஆதரிக்கிறேன். ஒரு வருடம் இந்த காலகத்தில் நீ ஓய்விடு, ஓய்விடு, ஓய்விடு. பேரா நகலா வணக்கத்துல பெரிய பேர்பட்ட பலசாலிகள் இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து அண்ணனையும் சூதுமணத்திருக்கிறார். முடியாது ஒரு வார்த்தை கூற வேண்டியதென்றார். அன்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டு கை கட்டி என்றால் தாத்தா என் பாலாயத்தை ஏங்கி இருந்தேன். ஆனால் அஸ்தாபுரமே மண்ணோடு மண் ஆக்கியிருப்பேன் தாத்தா. அப்படியா? அண்ணாவுடைய வார்த்தை கட்டுப்பட்டு இருந்தோம் தாத்தா. இந்த கானகத்தில் வந்து பதவிக்கிறீர். ஆமாம். அப்படியா? ஆமாம் தாத்தா. என்னடா கருத்து என்ன இருக்கா தாத்தா? நாங்கள் நித்த சபங்கள் நிறைவேற வேண்டும். அப்படியா? எங்கள் கேள்வி விருத்த கூந்தலை முடிக்க வேண்டும். கானகத்திலே ஒரு ஆண்டு காலங்களை பற்றி ஆதரிக்க வேண்டும் தாத்தா. தாத்தா கருத்தின் வண்ணமே செய்து முடிக்கிறேன். உங்களையும் ஆதரிக்கிறேன். ஓய்விடு, ஓய்விடு, சகாதேவா
எல்லாம் படித்து அண்ணா இது நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் நடக்க போகிறது, 3 காலமும் உனக்கு தெரியும்டா. ஆமா தாத்தா. போகும்போது அச்சனாபுரம் போக கூடாது தடுக்கடித்தான் மொத்த பேர் தாத்தா கோவிலோ நகர நாடோ கோவிலோ நகர நாடோ ஒன்றராது போகட்டோ ஒன்றராது போகட்டோ அந்த படுபாயானவர் எங்களை குழந்தை முதலே தீமை செய்து கொண்ட தாத்தா. அப்படியா? அது மட்டுமா தாத்தா, என்னடா குழந்தை பிறந்தோ தீங்கை விளைவித்தார். இப்பேற்பட்ட ஆளாகி என்ன செய்ய தெரியுமா தாத்தா? குழந்தையிலே அரக்கு மாதிரி கொளுத்தலாம் பாரு. அதை நினைச்சுக்கிறான் அவன். டேய் தாத்தா அவன் அப்பலேருந்தே உங்கள் மீது புறம் வைத்து கொண்டுதான் இருக்கிறான். ஆமா, இவ்வளவு நடந்திருக்கு. ஏண்டா ஒரு வார்த்தை தட்டி கேட்கறீங்களா? அது மட்டும் இல்லை தாத்தா, எங்களை செய்தால் பரவாயில்லை, அதானே எங்கள் 5 பத்திரி என்ன செய்ய தெரியுமா தாத்தா? தேவி தேவிய பேசி தவியே மன்னதுடோ தவியே மன்னதுடோ அவதரிலே வரவே சொல்லியே அவதரிலே வரவே சொல்லியே அவளை இருந்து மனமனம் செய்தான் தாத்தா. அவளை இருந்து மனமனம் செய்தான் தாத்தா. எங்கள் ஐவருக்குரிய தேவியை இழுத்து வந்து அம்பலவன மேல ஏற்றி வஸ்திரமாக செய்தான் தாத்தா. 5 பேர் இருக்கீங்க, ஒரு பெண்ணை அம்பலமான மேல ஏற்றி அவமானப்படுத்துறான். கேட்க வேண்டியதானடா? அப்பே கோபம் பிறந்தது தாத்தா. அப்படியா? தருமண்ணா வார்த்தை கட்பட்டு அப்படியே கை கட்டி நின்று விட்டோம் தாத்தா. அண்ணன் பொருள் என்று கூறிவிட்டான். இதெல்லாம் நல்லது. ஏன் தெரியுமா? பொறுத்தவன் பூமியாண்டான், பொங்கியவன் காடாண்டான். இது மூதாதிகள் பழமொழி. அப்படியே தாத்தா. அவன் மறுபடியும் அவன் காடுதான் போறான். யாரு அவன் தாயாதி? நீங்க நாளாளி. அவன் கருத்தை கூறு, கருத்தின் தாத்தா எங்கள் அண்ணன் பழம் நாடாள வேண்டும், எங்கள் பத்திரி இருந்த கூந்தல் முடிய வேண்டும், அதனால சபை நிறைவேறட்டும் தாத்தா. நீங்கள் 5 செய்த சபதம் நிறைவேற வேண்டும். அப்படியா? அதுல ஒரு ஆண்டு காலம் ஆதரிக்க வேண்டும் தாத்தா. கருத்தின் அண்ணமே செய்து முடிக்கிறேன். அண்ணன் பட்டம் கூடுவான். நீ பயப்படாத, போய் ஆகட்டும் தாத்தா. பேத்தின்னு சொல்லுவாங்க. பேத்தி
நான் என்ன சுகத்தை அடைந்தேன் தாத்தா. நான் பஞ்சவர்க்கு வகைப்பட்டு தாத்தா. நான் என்ன சுகத்தை கண்டேன் தாத்தா. அந்த படுபாடு எங்கள் அழைக்க வேண்டும் என்ன கொண்டு தாத்தா. அந்த படுபாடுகள் என்ன செய்தா தெரியுமா. அவன் வீணின அவன் அஷ்டாபுர வீதியில ஒரு அழகான மண்டபம் ஏற்படுத்தி தாத்தா. இவர் ராஜாக்களை என்ன வரவழைத்து தாத்தா. அந்த படுபாவியில் என்ன செய்த தெரியுமா. அந்த மண்டபத்தில் நாங்க போக வேலையில தாத்தா. ஒரு படுபாவி இருந்தாரு தாத்தா. அந்த கொடிய என்னுடைய இவர் ராஜாக்களை பார்த்த உடனே தாத்தா. அந்த படுபாவி தகிரில் குதி குதித்து ஓடி ஓடி வந்தனே தாத்தா. அந்த படுபாவி துரியோதன சகுனி இருவரும் ஒருமிக்க செய்து என்ன செய்தா தெரியுமா. என்னம்மா செய்தா. அவன் சூது
அப்படி நடுநகர் உப்பச்சாட்டி வருவன தோத்து தாத்தா போற்று விட்டார் என்று அந்த படுபாவி அதுவரை விட்டார்கள். அந்த படுபாவிங்க அந்த படுபாவிகள் என்ன செய்த தெரியுமா? என்னமா செஞ்சா அந்த படுபாய்கள் வைத்து என தோக்க செய்தார்களே. எல்லாம் பெரிய பேரை சொல்லிட்டாங்க. அழுவாத சஞ்சலப்படாத அம்மா கழுகு குளம் பரவனை பார்க்க வேண்டும். ஆமா, பாசுபாதகனை பெற வேண்டும் என்று திருவாயால் உரைக்கிறாய். ஆமா, நாங்கள் ஐவராஜாக்கள் இருக்கின்றோம். அப்படியா? அப்படி ஐவராஜாக்களில் யார் கைலாயம் செல்ல வேண்டும் என்று உங்கள் திருவாயால் உரைத்தால் ஒருவரைக்குரிய பாதமே கதி என்று நாங்கள் சென்று வருகிறோம் தாத்தா. அப்படியா? தருமா சிவபெருமான் வரலன்னு வச்சு கம்மல் திரும்பி வந்துருவாரு. நான் கண்டுக்க மாட்டேன். வேமன் அனுப்பலாம். மலையை மோதிடுவாரு அவரு. பாப்பாரு மோதிடுவாரு. இன்னும் 2 பேர் நகரங்கிற அவன் சின்ன சின்ன பாடகர். சின்ன சின்ன நகரம் தூக்கி போடுவான். கோலி நவத்தையும் செய்வானப்பா.
தருமா, தாத்தா உங்கள் ஐவரிலே அர்ஜுனன் இருக்கிறானே பேரன். அவன் என் தம்பி கண்மணி காண்டிவன் இருக்கின்றான். அவன் நான் இமயமலைக்கு செல்லுவான், சரி கடுந்தவன் செய்வான், பாசுபாதக்கனை கொண்டு வரான். ஏன்னா ஒரு பொருளை தொலைத்தோமான துளைத்த இடத்தில் தான் தேடணும். சரி அவனை அந்த பாசுபாதக்கனை கொண்டு வந்தால் தான் இவனை வெல்ல முடியும். அதனால் என்னை போல் தவக்கோலம் பூண்டு அர்ஜுன் பேரனை வர சொல்லு. மெத்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். அப்படியாகட்டும் தாத்தா, சென்று வாருங்கள். தாய் காவலே காவலே சொல்லு. வா 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 வா. ஏன் மகாராஜா நான் காவலாம் தெரியலையா? அவன் சிரிக்கிறதுக்கு ஏத்தாப்தானே மங்கவன் திருப்பி அனுப்புறேன். நான் அவங்க அனுப்புனா தாத்தா வேதவியாசர் உரைத்தபடி ஆமா என் தம்பியாகிய காண்டிபனை தாத்தா போல் தவக்கோலம் பூண்டு தாத்தா அருகன் கொண்டு போய் விடு. வரட்டுமா? இங்கன பாரு இருக்க அர்ஜுன பெருமான் தவ வேடம் உண்டு சபை நாடி வருகிற விதம் காணுங்க.
பார்த்து எத்தாதி சமக நோக்கி வந்திருக்கக்கூடிய ஆசாமி பெருச்சாந்தர் தாயார் பையர் தந்தாயார் பையர் தந்தாயிரம் விளக்கம் குருவே சொன்னா தெரியே நான் கேட்டே வந்தேன் தெரியும் தெரியாது டேய் அந்த மாலை உசரா வச்சுக்கோ பூரா உண்டு போட்டு நான் என்ன பண்றேன் நான் தான் வைக்குது வெயிட் தாங்க முடியல பெருசு இல்ல டேய் ஆனிலே வெள்ளழகன் அட்டுட பெருமான் சுரே வாசே அமர வினோத் பச்சை சைவ சாஸ்திரி நரநாராயணன் ஜனஜரிகள் இந்தாயர் என்று சொல்லக்கூடிய எங்க படைத்தாசாம் ஐயா பின்பால் தேவப்பட்டணம் சென்று தேடி தேடிடா வேடி எனக்கு போடி நெருக்கி அதான் அது வேடி நெருக்கி எனக்கு பார்த்து போடி நெருக்கி கேடி சொல்லாத தேடி வேடி கேடி என்று சொல்லக்கூடிய இரண்டு அபிதானங்களை பற்றி 11 அபிதானங்களை படைக்க ஆண்டிலே வெள்ளழகன் ஆசாமி யோசனை பெறுமா நல்லா சரியா அர்ஜுன பெருமானும் நாங்க பார்த்தேன் முன்னேற வந்தாரு நல்லா குண்டா அதனால ஊத்தக்கத்தால கட்டி எப்படி வந்தாரு நீனா வந்து ஒரு மாலை போட்டு போற குட்டி மாலை வேலை செஞ்சுடா தெரியாது பண்ணு தவ இடத்துல வர சொன்னாரு வந்தாரு அப்ப முன்ன வேலை செஞ்சதுன்னா அப்ப ராவணன் ராமாயணம் அப்ப என்னடா நான் ஒன்னும் நம்பிக்கை படல ஏய் நீ தான் முன்னத்துல இருந்து கேரியாடா நினைக்கிறேன் அப்பனே ஒன்னும் நம்பிக்கை படலன்னு நினைக்கிறேன் இந்த ஜாட இந்த மாதிரி மயிலாசி வச்சோம் ஓஹோ டேய் உலகங்களை கட்டு அவகாரம் நிறுத்து எதை மறந்து வந்திருக்கிறேன் டேய் என் குறிகுலே உலகத்திலே முதலாம் வகுத்த என் குருகுல நாட்டை குருகுல நாட்டை விட்டாசி அங்கத்திலே சுமர்ந்து என்றெழுத்து ஐயரும் கண்டிக்காமல் ஆடோட்டி நீராட்டி வளர்த்த என் அம்மையாகி குந்தியம்மனை மறுத்தவர்களாகி தாயை மறந்துட்டேன் ஆமா இதோடு மட்டுமா என்ன யாரை மறந்து வந்திருக்கிறேன்
என் அண்ணாவாகிய தர்மண்ணாவை மறந்து வரலாம். ஓ அண்ணனை மறந்துட்டேன். யுத்தம் என்பது ஏற்பட்டால் தோல்வி காணாது. ஆமா குளிக்க ஓரிலே புதம் படைத்து அண்ணாவாகிய தர்மண்ணாவை மறந்து வரலானே. மறந்துட்டேன். அது தவிர புறவீரே வல்லவனாய் திகழக்கூடிய ஆமா என் அருமை தம்பியாகிய மகுடனை மறந்து வரலானே. மகாராஜா மறந்துட்டியா? ஆமா அதுவும் தவிர ஞானமே ஒரு உருவாகிய என் அருமை தம்பி ஞான சிகாமணி ஆகிய ஆமா சகாதேவனை மறந்து வருகிறானே. அவரையும் மறந்துட்டேன். ஞான சிகாம் என்ற சொருகு சிகாம் என்று சொல்ல போறேன். அப்படி அனைத்துமான பேர்களை மறந்தாலும் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். ஆமா இன்னும் யாரை மறந்து வந்திருக்கிறேன்? யாரா? என் பாஞ்சாலி தட்சிணாமூர்த்தி ஆண்டவருடைய பூண்டானது பிரபஞ்ச பூமியிலே வாழ விடக்கூடாது என்று எத்தனையோ சூழ்ச்சி செய்து நல்ல உள்ளமற்ற பாண்டவரை எதனையும் வெற்றி காண முடியவில்லை. அரக்குமாறு ஏற்படுத்தி அதிகம் பொருட்டாக தலையிட்டு சுரங்க பாதையின் வழியாக சென்று சென்று லிகிதத்தை அறிந்து விளையாத வெள்ளை விளைத்து மாலை சூட்டிய என் பாஞ்சாலியை மறந்து கொண்டிருக்கிறேன். அதனால ஆமா எத்தனை நாளைக்கு மாறிப்போ சரி ஐயா குருவே இவ்வேடம் தரித்து வரும்பொருட்டாக உத்தரவு கொடுத்தா சாமியாரே. பார்த்தா சொன்னாரு. ஓடு, ஓடு, ஓடு.